வேலை கிடைக்கிறதுக்கு நம்ம நேர்மையா பரிசு எழுதுறோம். அவர் மனுஷன் வேட்பாளர்கள் பேரு, வேட்பாளர்கள் சின்னம், வேட்பாளருடைய முகமை சேர்ந்து ஒரு பெட்டிக்கு கலன் கலனா. அப்படி அந்த பெட்டியில ஓட்டு மிஷின் இருக்கு, ஓட்டர் மிஷின், அந்த மிஷின வேட்பாளரோட சின்னம் இருக்கும். அந்த சின்னத்துல யாரு பிடிச்ச வேட்பாளரோ அந்த சின்னத்துக்கு போட போறீங்களோ அந்த சின்னத்துக்கு நேராக இருக்கிற பத்தாண்டு சொல்ற பத்தல். ஆமா, அந்த பத்தனை அழுத்தம்னா நாம போற ஓட்டு பதிவாயிடும். அது ஒரு பொட்டி, அது ஒரு பொட்டி. ஓட்டு மிஷின் இன்னொரு பக்கத்துல என்ன இருக்கும்? என்ன இருக்கு? ஓட்டு போடும்போது மக்களும் சாதாரண கேளுங்க. ஓட்டு மிஷினுக்கு பக்கத்துல என்ன இருக்கும்? அதாவது ஓட்டு மிஷினுக்கு பக்கத்திலேயே யாருக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்லி தெரியறதுக்காக டிவி பேட், என்னது டிவி பேட் ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷின்ல குறிப்பிட்ட வினாடிகள் என்ன சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போட்டீங்களோ அந்த சின்னத்துல வந்து ஓட்டு பதிவானது சின்னமா வந்து பதிவாகி பேப்பர் மூலமா கீழே வந்துடும். அந்த பொட்டிக்குள்ளே வந்துடும். மனசார நம்ம யாருக்கு போட்டோம் தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வெளியில வந்துடலாம். வெளியில வந்த பிறகு இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சட்டப்படி சொல்வது தவறு. ஆமா, சட்டப்படி சொன்னீங்கன்னா முன்ன சட்டம் இருந்தாலும் கண்டறியும் கிடைக்கும். ஓட்டு போட வாங்க, நீங்க விட்டு வராதிங்க. ஓட்டு வீட்டுல இருக்கிற அத்தனை பேர் ஓட்டு வாக்காளர்கள் அழைச்சிருக்காங்க. வரவுகிட்ட சொல்லணும். அப்ப ஓட்டு வரைக்கும் நீர் விட்டுருக்காங்க. நம்ம கடமை, வாக்காளருடைய கடமை, வாக்க கொண்டு போய் செலுத்த வேண்டிய நம்ம பொறுப்பு. அதனால ஐயா நேரங்களை பார்க்காம எங்க ஊருக்கு போய் கிளம்பி போயிடாது. நேரம் வாக்குச்சாவடி மையத்து போய் ஓட்ட போட்டுப்பா. ஆமா, அந்த நேரத்துல தான் என்ன என்ன பண்ணாரு, ஒரு நாள் தான் லீவ் கிடைச்சு நமக்கு அந்த நேரத்துக்கு தூங்க பச்சுவாரு. இல்லைன்னா அப்பதான் என் பொண்ணு விட்டு நீ பாக்குறது போவாரு. போயிட்டு வந்து மோட்டை போட்டுக்கலான்னு போவார். சொல்லணும் போற நேரத்தை ஏதாவது ஆச்சு வச்சுக்க சாயங்காலம் 7 மணிக்கு ஒவ்வொரு ஓட்டம் ஆமா முக்கியமான விஷயமானது. அது மட்டும் இல்ல, அங்க காய்கறி வாங்குறவங்க காய்கறி வாங்க வர முடியாது. ஓட்ட 5 மணிக்கு போட முடியாது. நம்ம வாக்குச்சாவடி மையத்தோட நம்ம வாக்க செலுத்த முடியும். கண்டிப்பா காலையில் எழுந்திரிச்சு 7 மணிக்கு போனீங்கன்னா பரிசனையில ஓட்ட போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க எங்க வேணும் போங்க. அது உங்க சுதந்திரம். இந்த சுதந்திரமான நாட்டுல வாக்கு செலுத்த வேண்டும் நம்ம சுதந்திரம். அதனால்தான் சொல்றோம் ஓட்டு போறது எப்படி கடமை, அது நேர்மையாக ஓட்டு போட்டது பொறுப்பு. நம்ம பொறுப்பு 100% வாக்கு செலுத்துவது நம்மளுடைய கடமை. கண்டிப்பா அந்த 100% என்ன தெரியுமா, நம்ம போய் 100 ரூபாய் வாங்கிட்டு போறதில்லை. நம்ம வீட்டுல இருக்கிற அண்ணன், தம்பி, தங்கச்சி, அப்பா, அம்மா, நம்ம உடம்புக்காரங்க, நம்ம தெரு பகுதி மக்கள் இருக்கிற வாக்காளர்கள் அனைவரையும் ஓட்டு போட தூண்டுறது, ஓட்டு போடுறதுக்கு கருத்து சொல்லி அனுப்புறது. ஓட்டு 100% ஓட்டு பதிவாகிறது அதுதான். நம்ம பகுதி வாக்காளர் அனைவரும் ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாக்கு முழுவதும் நடத்தப்பட்டுச்சுன்னா அரியணை மாவட்டம் முழுவதும் 100% வாக்குப்பதிவு உறுதி செய்வோம். நாட்டை வளர்ச்சி செய்வோம். அதனால ஓட்டுக்குள்ள ஓட்டு
சரி ஆமா ஆட்சி செலுத்துறது நம்மளுடைய கடமை கடமை. பெற்றோர்களையும் ஓட்டு பதிவு பண்ணுவது நம்முடைய உரிமை. சொல்லிக்கிட்டு இன்னும் சில பேர் சொல்றோம். அப்படியே உட்காரு. சார் அப்படியே இருங்க சார். என்ன உயிர் போன மாதிரி நீ வேற வேற நான் வேற பயந்துட்டேன். போட்டோ எடுக்கிறதா ஒன்றை பார்க்கணும். அதை பார்த்தா சார் சாமி வெயிட் பண்ணுங்க சார். அப்படியே இருங்க.
போட்டோ வேணுமா? பின்னாடி வா, முன்னாடியே ரெண்டு போட்டோ எல்லாம் வீடுது. வீடியோ சார் ஒரு நிமிஷம் சார், கோச்சிக்காதீங்க சார். பாருங்க சார், எல்லாம் ஒரு பாருங்க சார். தேங்க்யூ சார். எடுங்கன்னு சொல்லிட்டு கலைஞ்சா அப்படின்னா நில்லுங்க, தள்ளி நில்லுங்க. எல்லாரும் எடுங்க வர சார். பாருங்க சார். ஓகேவா? அந்த நாடகம் முடியல. ஓகே சார். கை ஏதோ மாற்றிருவாங்க அப்புறம். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சரி வர அப்படியே இருக்கேன். ஓகே சார். சார் 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 சார். ஏதாவது குறுக்க வந்துடுறாங்களா? எடுங்க. இது சூப்பராக இருக்கு. இங்கே வாங்க, நீங்கள் டிஸ்பிளே பாருங்க. ஓகேவா? ஓகே சார். தேங்க்யூ சார். ஆனால் கோபுரம் கண்டிப்பாக தெரியணும். ஓகே வெரி குட். ஓகே. போர்டு வேணும்ல, அப்புறம் போர்டு வேணும்ல, அப்புறம் போட்டோ வேணுமா? இதில் சார் லைட்டாக ஏதாவது பக்கம் மூவ் ஆகலை. ஓகே சார். சார் கையை நல்லா கிராஸ் ஆவீங்க. சரிங்க, ஒரே ஒரு ஃபோட்டோ மேடம். அப்படியே உள்ள போதீங்கன்னா ஓகே சார்.
கொடுக்கலாம் சார். சார் ஓகே ஓகே. ஓகே சார் ஓகே சார். பக்கத்தில் பின்னாடி யாரா சார்? ஓகே சார். ஓகே சார். சார் ஓகே ஓகே. வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். நீங்கள் நோட்டீஸ் வந்து பப்ளிக்கிட்ட கொடுக்குறீங்க. எங்க மேடம் முடிஞ்சுக்கலாம் மேடம் கூப்பிட்டுக்கலாங்களா? சரி மேடம் சரி.